அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் மற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக லைலத்துல் கதருடைய இரவினுடைய நன்மையை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் அந்த இலக்கை முன்னிறுத்தி இங்கு ஒன்று குழுமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைலத்துல் கதருடைய இரவை தேடுமாறு அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். லைலத்துல் கதருடைய இரவினுடைய பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசும் பொழுது, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதர், இந்த குர்ஆனை ஒரு மகத்துவமிக்க இரவில்தான் நாம் இறக்கி அருளினோம். ஒமா அதுராக மா லைலத்துல் கதர், மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு எவ்வாறு தெரியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறான். லைலத்துல் கதரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்துவமிக்க இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறான். தன்சூலுல் மலாயிகத்தி வர் ரூஹு ஃபீஹா பி இஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அல்லாஹ்வின் திட்டத்தின்படி அல்லாஹ்வின் ஆணையின்படி மாணவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாணவர்களும் இறங்குகிறார்கள் என்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜர், இது அமைதி, இது ஃபஜர் என்னும் வைகரை வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கதருடைய இரவினுடைய விளக்கத்தை தன்னுடைய திருமறையிலே தருகிறான். நாம் ஒவ்வொருவரும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கு ஒன்றுகிலும் இருக்கிறோமே, நம்மிடத்தில் வீணான காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது, தேவையில்லாத செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த கடைசி 10 இரவுகளில் இல்லத்தை ஒதுக்கிவிட்டு இரவுகளை உயிர்ப்பித்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த தருணத்தில் ஏன் இந்த அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், சிலர் புரியாமல் 27 தான் ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கதர் இரவு என்று தவறாக விளங்கி இருக்கிறார்கள். நாம ஒற்றைப்படை இரவுகளை உயிர்ப்பிக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் என்ன வந்து விடுகிறது என்று சொன்னால், நம்மில் சிலர் இந்த இரவினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் நான் காலைல வேலைக்கு போகணும் அப்படின்னு தூக்கத்தில் கழிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ஒரு சிலர் தியாகம் செய்து இங்கு வந்துவிட்டால் நண்பர்களோடு அரட்டையிலும் கேலியிலும் வீணான காரியங்களிலும் ஈடுபடுவதை பார்க்கிறோம். செல்போனை நோண்டிக்கொண்டு அரட்டைகளை அடித்துக்கொண்டு அக்கம் பக்கத்தினருடன் பேசிக்கொண்டு நன்மையை வீடடிக்கக்கூடிய அம்சங்களை பார்க்கிறோம். இந்த இரவு எத்தகையது என்று சொன்னால், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இதை உங்கள் வாழ்நாளோடு கணக்கிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 83 வருடங்கள், அந்த 1000 மாதங்களில் 12 மாதங்களாக ஒரு வருடமாக டிவைட் செய்தீங்கன்னு சொன்னால் 83 வருடங்கள் வருகிறது. நாம் 83 வருடங்கள் வாழ்வோம் என்ற உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறோமா? 83 வருடங்கள் வணக்கத்திலே, இபாதத்திலே, அமலிலே கழிப்போம் என்ற உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறோமா? இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய வயதிற்கேற்ப, சிலர் 10 ஆண்டுகள், சிலர் 20 ஆண்டுகள், சிலர் 30 ஆண்டுகள், ஒவ்வொருவரும் இந்த இரவை அடைந்திருப்பீர்களே. இந்த நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் அந்த 1000 மாதத்தை விட ஒரு சிறந்த இரவை, அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இலக்கை முன்னிறுத்தி ஒவ்வொருவரும் வந்திருப்போம். ஆனால் அந்த இலக்கை முழுமைப்படுத்தியிருப்போமா என்பதை ஒவ்வொருவரும் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், கது ஜாக்கும் ரமலான்
உங்களிடத்திலே ரம்லான் என்ற மாதம் வந்துவிட்டால் ஷஹருன் முபாரக்குன், அது பாக்கியம் பொருந்திய மாதமாக இருக்கிறது. அஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமஹு, யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஃப்து ஃபீஹி அப்வாபில் ஜன்னா, இந்த மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. வ துக்லுன் ஃபீஹில் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மாதத்தில் ஒரு மகத்துவமிக்க இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது. மன் ஹர்மரிம கைருஹா, யாருடைய இந்த நாளில் அதனுடைய நன்மைகள் யாருக்கு தடுக்கப்பட்டு விடுகிறதோ ஃபக்கத் ஹுரிம, அவர்கள் பல்வேறு பாக்கியங்கள் தடுக்கப்பட்டு விட்டார். யாருக்கு இந்த நாளினுடைய நன்மை தடுக்கப்பட்டு விடுகிறதோ, யார் இந்த நாளில் வீணான காரியங்களில் மூழ்கி பல கேளிக்கைகளில் மூழ்கி சாதாரண ஒரு நாளை போன்று தூங்காமல் கழித்து விடுகிறார்களோ, யார் அது போன்று செய்து நன்மையை விட்டு விடுகிறார்களோ அவர் ஒரு பெரும் பாக்கியத்தை கோட்டை விட்டு விட்டுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த இரவின் மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து இந்த இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று சொன்னார். நாம் நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு தவறுகளோடு நாம் கழித்திருப்போம், எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் விதமாக பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு அம்சமாக அல்லாஹ் இந்த இரவை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த கடைசி பத்தில் அதில் ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய 21, 23, 25, 27, 29 ஆகிய ஒற்றைப்படை நாட்களில் நாம் நம்முடைய செயல்களை, நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய தொழுகைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்நாள் விட அதிக நன்மை அல்லாஹ் தர்றான். ஒன்று, நம் வாழ்நாள் முழுக செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தை தருகிறான். இது ரெண்டையும் நாம் கவனமாக இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இரவுகளில் அதிகமாக நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை ஆல்ரெடி எல்லாரும் விளங்கி வைத்திருப்பீர்கள், தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், லைலத்துல் கதரில் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பிரார்த்தனை. நீங்கள் பயான்களை கேட்டிருக்கக்கூடிய சமயத்திலும் சரி, அல்லது மகரிபிலிருந்து இந்த இரவு ஆரம்பமாகி விடுகிறது இல்லை, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னாலும் சரி, வீடுகளில் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, இந்த மகரிபில் இருந்து ஃபஜருடைய நேரம் வரை உங்கள் நாவுகளில் முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. நம்முடைய பாவ மன்னிப்பிற்குரிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுகளில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நாம் நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இது எல்லாம் நாம் இந்த இரவினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னுரையாக வைத்துவிட்டு நம்முடைய தலைப்பிற்குள் இன்ஷா அல்லாஹ் நம்ம செல்லலாம். நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால், கோடை வெப்பமும் கொளுத்தும் நரகமும் என்ற தலைப்பு எனக்கு இத்தருணத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில் நாம் உலகத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா அம்சங்களிலிருந்தும் நமக்கு ஒரு பாடத்தை, படிப்பினை வைத்திருக்கிறான். எல்லா விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரினுடைய மரணங்கள் நம்முடைய மரணத்திற்கான பாடம், படிப்பினை. பல்வேறு விதமான இழப்புகள், நாமும் ஒரு நாள் இழக்கப்படுவோம் என்பதற்கான ஒரு படிப்பினை, பாடம். பல்வேறு விதமான பேரழிவுகள், அல்லாஹ்வினுடைய தண்டனைகள், அதில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேர் தண்டனைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக வழங்கியிருக்கிறான். ஒரு சமுதாயம் இருந்தது, பல்வேறு தவறுகளை செய்தார்கள், அதனால் அழிக்கப்பட்டார்கள். உலகத்தில் வாழும் பொழுது பல்வேறு நபர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது போன்ற சோதனை உனக்கும் வரும். உலகத்தில் வாழும் பொழுது பல மனிதர்கள் இறக்கிறார்கள், அதுபோன்று நீனும் ஒரு நாள் இறக்கப்படுவாய் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை, படிப்பினை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்.
அது போன்ற ஒரு பாடத்தை, படிப்பினை அல்லாஹ் நமக்கு இந்த கோடையின் மூலம் ஏற்படுத்துகிறான். இது நாம சொல்றதில்லை, நம்முடைய வாய் வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இதா ஷததனல் ஹர்ரு ஃபஅப்திது அன் ஸலாத்தி ஃபஇன் ஷித்தத்தி. வெப்பம் கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் லுஹருடைய தொழுகை தாமதப்படுத்துங்கள். அல் ஹர்ரின் மின் ஃபீஹி ஜஹன்னம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் சந்திக்கக்கூடிய கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்பக்காற்றின் வெளிப்பாடாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க பாருங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய கோடை வெப்பம் இருக்கிறது இல்லையா, அந்த கோடை வெப்பம் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பமாக நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் அது நரகத்தினுடைய கண்ணோட்டத்தை, முன்னோட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்நாளில் கோடை காலத்தை சந்தித்திருப்போம். எத்தனை பேர் கோடையில் ரொம்ப சிக்கி சின்ன பின்னமாக இருப்போம். ஒரு தடவையாவது நம்முடைய உள்ளத்தில் இந்த கோடையை நம்மால் சமாளித்துக் கொள்ள விட முடியலையே, நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே, யாருடைய தீமையினுடைய தராசுக்கள் கனத்து போய் யாருடைய ஏடுகள் இடது கையில் வழங்கப்பட்டு விட்டதோ அவள் நாளை மறுமையிலே நரகத்திலே அந்த நரக நெருப்பிலே பொசுக்கப்படுவார்களே என்று நம்மில் எத்தனை பேர் இந்த கோடையை, இந்த வெயிலை, இந்த வெப்பத்தை நரகத்தோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். யாராவது இந்த கோடையை, இந்த வெயிலை சமாளிக்க முடியல நம்மளால, நாளை நரக நெருப்பை எப்படி சமாளிக்க போறோம் என்று நாம் சிந்தித்து இருக்கிறது உண்டா? நம்முடைய வாழ்நாளை அது போன்று அமைத்தது உண்டா? மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம், யா ரப்பி, என்னுடைய இறைவா, அக்ல பாலின் பால, நரகத்தினுடைய வெப்பம் என்னுடைய ஒரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. முறையிடக்கூடியது எது? நரகம். எதை முறையிடுகிறது? அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. என்னவென்று முறையிடுகிறது? நரகத்துடைய வெப்பம், நரகத்துடைய உஷ்ணம், அதை அதனால் சகித்து கொள்ளாமல், அதை அதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுகிறான், ஃபைஸ்னி லஹாபி நஃப்ஸீன நஃப்ஸின் ஃபி ஷித்தாய் வ நஃப்ஸின் ஃபி ஸைஃபி ஃபஹுவ அஷ்ஹது. நரகமே, நீ கோடையில் ஒரு மூச்சையும் கடுமையான குளிரையும் சந்திக்கும் பொழுது ஒரு மூச்சை நீ வெளியிட்டுக்கொள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கோடைகளில் கடுமையாக சந்திக்கக்கூடிய வெப்பமும் உஷ்ணமும், குளிர்காலங்களில் சந்திக்கக்கூடிய கடுமையான குளிரும் நரகத்தினுடைய உஷ்ணத்தின் வெளிப்பாடு. எந்த நரகத்தினுடைய பாதிப்பு நரகத்தை தின்று கொண்டிருக்கிறதோ அந்த நரகத்துடைய பாதிப்பு தான் நம்முடைய கோடை காலம், அந்த நரகத்தினுடைய பாதிப்பு தான் குளிர்காலம். இதை எத்தனை நாள் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? எத்தனை நாள் அதை பார்த்து நரகத்தினுடைய அச்சத்தை பெற்றிருக்கிறோம்? நரகத்தினுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்நாளில் தவறுகளை செய்ய ஆசைப்படுவோமா? நரகத்தை பற்றி சிந்திக்கிறோமா? நரகத்தை சிந்தித்து கண்ணீர் வடித்து நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா? அவ்வளவு வேதனைகளையும் தண்டனங்களையும் கடுமைகளையும் நரகத்தில் உள்ளடக்கியதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரர்களும் நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்களே, அதை இந்த கோடையில் நாம் சிந்தித்திருக்கிறோமா? சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆசைப்படுகிறோம். தொழாதவர்களும், நோன்பு நோக்காதவர்களும், தான தர்மங்களை செய்யாதவர்களும், பல்வேறு தீமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆசைப்படுகிறோம். முஸ்லிம்களே, எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வாழ்நாளில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்கு செல்ல எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ நாம் அதை விட பயப்பட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நரகத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நொடி நம்மால் அந்த நரகத்தின் வேதனைகளை சமாளிக்க கொள்ள முடியாது. உலகத்தில் எவ்வளவு வேதனைகளை சந்தித்துக் கொள்ளலாம், உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்களை சகித்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையிலே ஒரு நொடி கூட அந்த நரகத்தின் வேதனைகளை நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது.
ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் சூரியனுடைய வெப்பத்தை நாம் சகித்து கொள்ள முடியவில்லை. சூரியன் என்ன நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்குதா? பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே சூரியன் அமைந்திருக்கிறது. அதனுடைய முழு வெப்பத்தையும் நாம் அடைந்து கொள்வதில்லை. பல கோள்களுக்கு செல்லக்கூடிய வெப்பத்தின் ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி, அதுதான் பூமியை வந்து அடைகிறது. அதையும் அல்லாஹ் எவ்வளவு பாதுகாப்பு படலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அறிவியல் பாடங்களில் பாடம் நடத்தியிருப்பார்கள். ஓசோன் என்ற ஒரு லேயர் அமைந்திருக்கிறது. அது சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை தவிர்த்து ஃபில்டர் செஞ்சு நமக்கு அனுப்பும். அல்லாஹ் அது போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை சூரியனிலிருந்து வெப்பம் நேரடியாக டைரக்டாக நம் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு அம்சங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தும் கூட அந்த கோடையினுடைய வெப்பத்தை நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அதுவும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரமும் அந்த கோடை வெப்பம் இருக்குதா? அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் மதிய நேரங்களில் ஒரு 11 மணிலிருந்து 3-4 மணி நேரம் வரைக்கும். அவ்வளவு நேரம்தான் அந்த சூரியனுடைய வெப்பம் நம் மீது வரும். அதுவும் கோடை காலங்களில் மட்டும்தான் அவ்வளோ வெப்பம் வரும். மற்ற நேரங்களில் அவ்வளோ வெப்பம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோடையுடைய வெப்பத்தை உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நாருக்கும் ஜுசூன் மின் சபீன ஜுசான். உலக நெருப்பை ஒப்பிடும் பொழுது நரக நெருப்பு 70 பாகங்களில் ஒரு பாகமே ஆகும். நீங்கள் உலகத்திலே எந்த நெருப்பை பெருசாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ, அது சூரியனாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்கா ஜப்பானுடைய நாட்டிலே ஹீரோஷிமா நாகாசாகியிலே போடப்பட்ட அணுகுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நெருப்பை அதிக திறன், அதிக தன்மை கொண்டது, அதிக வெப்பம் கொண்டது என்று இந்த உலகத்திலே நீங்கள் கருதி கொண்டாலும் சரி, அதை நீங்கள் நரக நெருப்பிலோடு ஒப்பிடும் பொழுது நரகத்தினுடைய நெருப்பு 69 மடங்காக இருக்கும். இந்த உலகத்தினுடைய நெருப்பு ஒரே 1% என்று சொன்னால், இதை தாங்கிக் கொள்ள முடியாத நாம் அதை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறோம்? சிந்திக்கிறோமா? எச்சரிக்கையாக இருக்கிறோமா? சொர்க்கம் நரகம் என்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அது போன்று நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா? அவ்வளவு வேதனைகளை, கஷ்டங்களை கொண்டதாக அல்லாஹ்வுடைய நரக நெருப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், ஒமா அதுராகமல் ஹுதமா. ஹுதமா என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நாருல்லாஹுல் மூகதா. அது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. நரகம் என்பது சாதாரண நெருப்பு இல்லை, அது அல்லாஹ் ஏற்படுத்திய நெருப்பு. பயம் கொள்கிறோமா? மேலும் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை பற்றி சொல்கிறான் தன்னுடைய திருமறையிலே? சூரத்துல் முல்கிலே சொல்கிறான், தகாது தமையது மினல் ஹைல். நரகம் கோபத்தினால், அதனுடைய உஷ்ணத்தினால் வெடித்துவிட பார்க்கிறது. எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் நரகம், எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் நரகம். அந்த நரகத்திற்கு பயந்து நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்கிறோமா? தொழாதவர்கள், நோன்பு நோக்காதவர்கள், தான தர்மங்களை செய்யாதவர்கள், ஜகாத்தை கொடுக்காதவர்கள், வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள், பல்வேறு தீமைகளை செய்யக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், அவதூறுகளை பேசக்கூடியவர்கள், உடன்படிக்கைகளை சரியாமல் நிறைவேற்றாதவர்கள், நீதியாக நடக்காதவர்கள், இந்த உலகத்திலே மார்க்கம் சொன்ன நன்மைகளை புறம் தள்ளியவர்கள், இந்த உலகத்திலே மார்க்கம் தடுத்த தீமைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கோடையை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இதை விட 69 மடங்கு தன்மையிலே, வீரியத்திலே, வெப்பத்திலே அதிக உஷ்ணங்களை வாங்கிய நெருப்பை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறீர்கள்? நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவான். எப்படி தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யூதி பி ஜஹன்னம யௌமைதின் லஹா சபூன அல்ஃபல் ஜமாம் மா குல்லு ஜமாமி சபூன அல்ஃப மல்கி யஜ்ருஹா. நாளை மறுமையிலே நரகம் மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த மக்களுக்கு முன்னால் எவ்வாறு கொண்டு வரப்படும் என்று சொன்னால், அதை 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் நரகம். அந்த 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நரகத்தை கொண்டு வருவார்கள் மலக்குமார்கள். அந்த 70,000 சங்கிலிகளிலும் ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குமார்கள் சுமந்து இழுத்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கொடுமையும் எவ்வளவு பெரியதாக அந்த நரகம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நரகத்திற்கு பயந்து நாம் வாழ்கிறோமா? இந்த உலகத்திலே கோடையுடைய உஷ்ணமாக இருந்தாலும் சரி, தாகமாக இருந்தாலும் சரி, தண்ணீரை குடிப்போம். தாகத்திற்கு தண்ணீர் குடித்தால் கோடையினுடைய உஷ்ணம் நிவர்த்தி ஆயிரும். அல்லது அல்லாஹ் அருட்கொடையாக பல்வேறு பழங்களை இந்த கோடையிலே நமக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான். காலத்திற்கு ஏற்றவாறு மனிதர்கள் குளிர் அடைய வேண்டும், அவர்களுடைய உடல் வெப்பங்கள் தணிந்து குளிர்ச்சி அடைய வேண்டும். கோடை வந்துட்டா சர்பத் அடிப்போம், தண்ணி குடிப்போம், வீட்டில் நிறைய பழங்களை வாங்கி கொண்டு ஃப்ரெஷ் ஜூஸ்களை குடிப்போம். ஆனால் நாளை மறுமையிலே நரகத்திலே அவனுக்கு என்ன வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மன் வராபுஹு ஜஹன்னம் வ யுஸ்க மின் மாயின் சதீத். அவனுக்கு முன்னே நரகம் இருக்கிறது, அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும். யதஜரஅதூன், அவனுடைய தொண்டையிலே மிடர் மிடராக விளங்குவான், அது அவனுடைய தொண்டையிலே இறங்காது. சீல்னா எது தெரியுங்களா? நம்ம குடிக்கிற கூலிங் வாட்டர் இல்லை, புண் ஏற்பட்டு அந்த புண்ணிலே காயம் மாறாமல் அந்த காயத்திலிருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஒரு துர்நாற்றத்துடன் வெளிப்படுமே, அந்த சீல் நீரை நாளை மறுமையிலே நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரகவாசி தண்ணீருக்கு பதிலாக அந்த சீலை குடிப்பான் என்று சொன்னால், அந்த நரகத்தினுடைய வேதனையின்காக அதையும் அவன் குடிப்பான், மிடரு மிடருவாக விளங்குவான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யதஜஸஅதூன், அது அவனுடைய தொண்டையில் இறங்காது என்கிறான். அவ்வளவு கொடுமைகள் நிறைந்ததாக இந்த நரகம் இருக்கிறதே. அந்த நரகத்திற்கு நாம் என்ன செல்லாமல் இருப்பதற்காக என்ன தயாரை செய்து வைத்திருக்கிறோம்? மேலும் அந்த நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஷஜரத்து ஸக்கூம், ஸக்கூம் என்ற மரம் இருக்கிறது, தாமுன் அதீம், அதுதான் அந்த நரகவாசியின் உணவாக இருக்கும். இன்றைக்கு கோடையை சந்திக்கக்கூடிய நம்மில் பல பேர் தயிர் சாதத்துக்கு மாறி இருப்பாங்க. மற்றதெல்லாம் வேண்டாம்ப்பா, தயிர் சாதம் தான் கொஞ்சம் வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நான் தயிர் சாதத்தை சாப்பிட்றேன், இன்னும் மோர் சாதத்தை சாப்பிட்றேன். ஆனால் நாளை மறுமையிலே நரகவாசிக்கு கொடுக்கப்படும் ஸக்கூம் என்ற அந்த மரத்தினுடைய அந்த காயை அல்லாஹ் தருவான். அந்த ஸக்கூம் என்ற மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹ ஷஜரத்துன் தஜ்ரி ஃபி அதீல் ஜஹீம், அது நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய இலைகள் பாலைகள் தல்கஹா கானு ரவுசுன் ஷைத்தான், ஷைத்தானுடைய முடிகளை போன்று அதனுடைய பாலைகள் அதனுடைய கிளைகள் அமைந்திருக்கும். மேலும் அதனுடைய தன்மையை பற்றி சொல்கிறான், கல் மஹலி யுக்லி ஃபி பதூன், உருக்கிய செம்பை போன்றும் சூடேற்றப்பட்ட நீரை போன்றும் அது இருக்கும். ஸக்கூமை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், செம்பு இருக்குல்ல, உலோகம், அந்த செம்பை உருக்கினால் எவ்வாறு இருக்குமோ, அல்லது நீர் கொதிச்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கஹ்லி ஹமீம், அது வயிறுகளிலே அவனுக்கு கொதிக்கும். அந்த ஸக்கூமை அவன் உட்கொள்வான், அதை சாப்பிடுவான். அது சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவை சூடேற்றப்பட்ட உலோகத்தை போன்றிருக்கும், செம்பை போன்றிருக்கும், நீரை போன்றிருக்கும். அது அவனுடைய வயிறுகளில் கொதிக்கும் என்று சொன்னால், சூடான ஒரு டீ ஒரு வாய்தான் வைப்போம், நாக்கு சுற்றுவோம், உடனே தூரம் எடுத்து வச்சிருவோம் ஆறட்டும்னு. அந்த கொடுமை எவ்வாறு நாம் சகித்துக் கொள்ள போகிறோம்? மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்,
ஜக்கூம் என்ற அந்த அந்த அவர் சாப்பிடக்கூடிய உணவை பற்றி சொன்னார்கள். அந்த ஜக்கூம் என்ற சாரினுடைய ஒரு துளி இந்த உலகத்தில் பட்டால் உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் அழிந்துவிடும் என்று சொன்னார்களே, அதை எப்படி உட்கொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அதை உட்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் கோடை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நாளில் காலையிலிருந்து மாலை வரைதான், அல்லது 3 மாதங்களோ 4 மாதங்களோ தான் இந்த கோடை காலம். ஆனால் நரகத்தினுடைய வேதனைகள் அவ்வாறா? நரகத்தில் 1 மணி நேரம் தண்டனை கொடுத்துட்டு 1 மணி நேரம் வேதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டா, அதுக்கப்புறம் ஓய்வா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வலா யுகாது யஸ்பஹு யாத்திஹில் மௌத். நாளை மறுமையிலே நரகவாசிகளுக்கு ஒவ்வொரு திசையிலும் மரணம் வரும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மின் குல்லி மகானி வமா ஹுவ யமீத் வமின் வராபுஹு அதாபுன் கலீத். ஆனால் அவன் அங்கே மரணிக்க மாட்டான். இதற்கு மேல் கடுமையான வேதனையும் அவனுக்கு உண்டு. அங்கே அவன் வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான். இந்த உலகத்தில் கோடை என்பது காலையிலிருந்து மாலை வரை தான். அதிலும் அல்லாஹ் கோடை மலைகளை ஏற்படுத்தி சில தருணங்களில் அந்த கோடையினுடைய உஷ்ணத்தையே அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விடுகிறான். அல்லது 3 மாதங்கள் 4 மாதங்கள் தான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மாவா லாபிசீன ஃபீஹா அஹகாபா. வரம்பு மீறியோருடைய இடம் நரகம் காத்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே வரம்பு மீறுகிறார்களோ, அழிச்சாட்டியம் செய்கிறார்களோ, அல்லாஹை மறந்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நரகம்தான் தங்கும் இடம். அதிலே அவர்கள் லாபிசீன ஃபீஹா அஹகாபா, யுகம் யுகமாக தங்குவார்கள். 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 10 வருஷம் இல்லை, யுகம் யுகமாக என்று சொன்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் நீங்கள் அந்த நரகத்திலே தங்குவீர்கள் என்று சொன்னால், அந்த நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்கிறோமா? அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துகிறோமா? நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே உஷ்ணத்தை தணிப்பதற்காக கோடையிலே பல சுற்றுலாக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்று நம்முடைய உஷ்ணத்தை தீர்த்து கொள்கிறோம். சில பேர்லாம் பேசிப்பாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து காலைல ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 3 வேளை குளிக்கிறேன்ப்பா, வெயிலில் தாங்க முடியறதில்ல. அல்லாஹ் அங்கேயும் குளிப்பாட்டுவான், நரகத்திலையும் குளிப்பாட்டுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், சும்ம சபூன் ஃபௌக ராசிஹி மின் அஸாபின் ஹமீம். பின்னர் அவன் தலை மீது வதைக்கும் கொதி நீரை ஊற்றுவோம். இந்த உலகத்தில் எதையெல்லாம் நமக்கு இலகுவாக வழங்கப்பட்டிருக்கிறதோ, அருட்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறதோ, அது எல்லாம் வேதனை தான் நரகத்தில். சிந்திக்கிறோமா? மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யக்ஷாஹுமுல் அஸாப் மின் ஃபௌகஹும் மின் தஹதி அர்ஜஹும் வ யகூலு ஸூகு மா குன்தும் தஅமலூன். அவர்களின் மேற்புறத்திலிருந்தும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும் நாள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மேலிருந்து வேதனை, கீழிருந்து வேதனை, இந்த பக்கம் வேதனை, அந்த பக்கம் வேதனை, எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களுக்கு வேதனை சுவைக்கவே செய்யும் என்று சொன்னால், மேலும் அல்லாஹ் ஒரு சில இடங்களில் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்காக நினைக்கும் போதெல்லாம் நரகத்தின் வேதனைகளை அது அப்படியே அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். எங்கேயும் தப்பிக்க முடியாது. கடுமை நிறைந்த கொடுமை நிறைந்த நரகத்தினுடைய காவலாளிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலிருந்து ஒரு லேசும் வழங்கப்படாது, ஒரு குறைவும் வழங்கப்படாது, ஒரு கருணையும் காட்டப்படாது. அல்லாஹ் எவ்வளவு அவகாசத்தை நமக்கு அளித்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது. எவ்வளவு படிப்பினைகளை இந்த உலகத்திலே காட்டுகிறான். நம்முடைய வாழ்நாளில் பல்வேறு மரணங்களை காட்டுகிறான், பல்வேறு வேதனைகளை காட்டுகிறான், பல்வேறு பேரழிவுகளை காட்டுகிறான், எல்லாத்தையும் காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு திருந்திக் கொள்ள அவகாசத்தை நமக்கு அளிக்கிறான். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? தன்னுடைய திருமறையிலும் சரி,
அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலாகவும் சரி, சொர்க்கத்தை எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தின் இன்பங்களை சொல்லி ஆர்வமூட்டுகிறானோ, மகிழ்ச்சி அடைய செய்கிறானோ, பல்வேறு நன்மைகளுக்கு முந்தியடிக்க ஆர்வமூட்டுகிறானோ, அதே போன்றுதானே இந்த நரகத்தின் கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதற்காக சொல்லி காட்டுகிறான்? உனக்கு இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இருக்கிறது, இதிலிருந்து நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பியபடி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு அமைத்திருக்கிறோமா? மேலும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கோடையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள கோடை விடுமுறை என்று அளிக்கப்பட்டு பல்வேறு குளிர்ச்சி மிகுந்த சுற்றுலா தலங்களுக்கு நாம் செல்றோம். ஆனால் நரகத்திலே விடுமுறை அளிக்கப்படுமா? அவகாசம் அளிக்கப்படுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இவ்வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் லேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலாளிகளிடம் கூறுவார்கள். நரகவாசிகள் நரகத்தினுடைய காவலாளிகள்கிட்ட சொல்லுவாங்களா, நீங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? அல்லாஹ் கொஞ்சம் நமக்கு லேசு காக்கட்டுமே, இந்த வேதனையில் கொஞ்சம் குறைக்கட்டுமே. அப்பொழுது அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்களே, வேதத்தை கொண்டு வந்தார்களே, வாழ்க்கை நெறியை கொண்டு வந்தார்களே, ஏன் அவங்களாம் உங்கள்கிட்ட வரலையா? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஆம் வந்தார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், நரக காவலாளிகள் சொல்வார்கள், அப்படின்னா நீங்களே உங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், ஏன் என்று சொன்னால் நரகவாசிகளின் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று. உலகத்தில் கஷ்டம் என்று வரும் பொழுது, துக்கம் என்று வரும் பொழுது, சோதனை என்று வரும் பொழுது ஒரு ஓய்வு எடுக்க ஒரு நேரம் ஒதுக்குவோம், அதிலிருந்து ஒரு விடுப்பை எடுப்போம், விடுமுறை எடுப்போம். ஆனால் நரகவாசிகள் நாளை நரகத்திலே புலங்குவார்கள். மலக்குமார்கள்ட்ட கேட்பார்கள், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு கொஞ்சம் லேசாக்கட்டும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏப்பா உன்கிட்ட குர்ஆன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நெறி இல்லையா? ஏப்பா நீ அதன் போடி உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளவில்லை? நரகவாசிகள் அப்பொழுதும் மதிப்பளிப்பார்கள். வந்தார்கள், சொன்னார்கள், நான் தான் கேட்கல, அப்படின்னா நீயே அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள், ஆனால் உன்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அவர்களுக்கு அங்கீகரிக்க மாட்டான் என்று. ஏன் அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கைகளை நமக்கு செய்கிறான்? ஏன் அல்லாஹ் இவ்வளவு தண்டனைகள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறான்? நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதனை செய்திருக்கிறார்கள். அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா? கவனம் செலுத்துகிறோமா? ஒன்றை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பல்வேறு தவறுகளை செய்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறான். தன்னுடைய பெற்றோருக்காக பல்வேறு தவறுகளை செய்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக பல்வேறு தவறுகளை செய்கிறான், மனைவிக்காக செய்கிறான், இந்த உலகத்திலே ஒரு அந்தஸ்தை, அதிகாரத்தை, ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று செய்கிறான். நாளை மறுமையிலே நரகவாசி நரகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவான், என்னுடைய பெற்றோரை வைத்துக்கொள், என்னுடைய பிள்ளைகளை வைத்துக்கொள், என்னுடைய மனைவியை வைத்துக்கொள், ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வைத்துக்கொள், என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி விடு. இந்த உலகத்தில் யாருக்காக பல்வேறு தவறுகளை செய்கிறோமோ, யாருடைய இன்பத்திற்காக, யாருடைய முகத்திற்காக பல்வேறு தவறுகளை செய்கிறோமோ அவர்களெல்லாம் பகரமாக அந்த நரகத்திற்கு முன்னால் காட்டுவான் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய வேதனை எவ்வாறு இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுக்க தங்கத்தையால் ஆனப்பட்ட பொருளாதாரத்தை கொடுத்து அதிலிருந்தாவது எனக்கு ஈடேற்றம் பெற வேண்டும் நரகத்திலிருந்து என்று ஒவ்வொரு நரகவாசியும் ஆசைப்படுவான். அதற்கான அவகாசங்கள் என்றைக்கும் அளிக்கப்படாது. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா? நரகத்திலே நெருப்பால் ஆன ஆடைகள் அணிவிக்கப்படும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது கோடையிலிருந்து தற்காத்துக் கொள்ள காட்டன் ஆடைகளை பயன்படுத்துவோம், மெல்லிய ஆடைகளை பயன்படுத்துவோம்,
உஷ்ணமோ வெப்பமோ எரிச்சலோ நம்முடைய உடலுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நெருப்பாலான ஆடைகளை, நெருப்பாலான போர்வைகளை, நெருப்பாலான காலணிகளை வைப்பான் என்று சொன்னால் அதை எவ்வாறு சகித்துக் கொள்ள போகிறோம்? அதை எவ்வாறு தாங்கிக் கொள்ள போகிறோம்? நரக நெருப்பினோடு இந்த உலக நெருப்பை ஒப்பிடும் பொழுது ஒரே 1% தான் என்றால் எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும். இவ்வளவு ஏன் நாளை மறுமையிலே நரகத்திலே லேசான ஒரு தண்டனை என்னவென்று தெரியுமா? சாதாரணமான லேசான தண்டனை இருக்கிறதுலே அதுதான் குறைவான தண்டனை. என்ன தண்டனைன்னு சொன்னா, அந்த நரகவாசிக்கு அல்லாஹ் ஒரு கங்கை, நெருப்பு கங்கை அவனுடைய அந்த நரகவாசியுடைய காலிலே வைப்பான். அதனுடைய வெப்பத்தினால், அதனுடைய உஷ்ணத்தினால் அவனுடைய மூளை கொதித்து உருகும் என்று சொன்னால், நரகத்திலே இதுதான் லேசான தண்டனை என்று சொன்னால், அப்போ கடுமையான தண்டனைகள் எவ்வாறு இருக்கும்? அதிகபட்ச தண்டனைகள் எவ்வாறு இருக்கும்? நரகத்தினுடைய அடித்தட்டில் சில பேர் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சான்றளிக்கிறானே, அவர்களுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும்? ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி சொர்க்கத்திற்காக நாம் ஆசைப்படுகிறோமோ, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதை விட நாம் அதிகமாக ஆசைப்பட வேண்டும். எதற்காக தெரியுமா? நாளை மறுமையிலே தப்பி தவறி கூட, ஒரு நொடி பொழுது கூட நாளை மறுமையிலே நரகத்தின் சிறு வேதனையை கூட நாம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அதிகம் ஆசைப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி, அது போன்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.